கஸ்டம் ஜிபிடிக்களை உருவாக்குவது ரொம்பவே சுலபம்தான். ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. நாம உருவாக்குற பெரும்பாலான ஜிபிடிக்கள் ஆரம்பத்துல சூப்பரா வேலை செஞ்சாலும் போக போக ஒரு பொதுவான அசிஸ்டன்ட் மாதிரி ஆயிடுது. ஒரு குறிப்பிட்ட உண்மையான பிரச்சனையை தீர்க்காம போயிடுது. ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விக்கு பதில் தேடுற ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸை வச்சு மத்த ஜிபிடிக்கள் மாதிரி இல்லாம உண்மையிலேயே தனிச்சு நிக்கிற ஒரு சூப்பரான ஜிபிடியை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மளோட கைடு மேக்ஸ் சும்மா சொல்லல, அவர் 50க்கும் மேற்பட்ட கஸ்டம் ஜிபிடிகளை உருவாக்கியிருக்கார். இது வெறும் நம்பர் கிடையாது. அவரோட பல ஜிபிடிகள் ஆயிரக்கணக்கான சாட்ஸ் பண்ணி டாப் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பார்க்க போற இந்த மெத்தட் வெறும் தியரி இல்ல, பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆனது. ஒரு நல்ல ஜிபிடியை உருவாக்கணும்னா முதல்ல நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நாம ஜிபிடிக்கு கொடுக்குற ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அது வெறும் ஒரு சிங்கிள் கமாண்ட் கிடையாது. அதை அப்படி நினைக்கவே கூடாது. அது அந்த ஏஐ அசிஸ்டன்டோட மூளை மாதிரி. அதோட குணம், அறிவு, அது எப்படி நடந்துக்கணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்ற ஒரு கோர் ப்ரோக்ராம். சரி, வாங்க இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஜிபிடியை உருவாக்க ஆரம்பிக்கிறதுக்கான சில ஸ்டெப்ஸை பார்ப்போம். இதுல ஒரு ரொம்ப முக்கியமான ப்ரோ டிப் இருக்கு. அது உங்களுக்கு முழு கண்ட்ரோலையும் கொடுக்கும். இங்க தான் அந்த நம்பர் 1 டிப் வருது. நீங்க ஜிபிடி கிரியேட் பண்ணும்போது அந்த ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சாட் விண்டோ வரும் இல்லையா, அதை டோட்டலா இக்னோர் பண்ணிடுங்க. ஃபுல் கண்ட்ரோல் உங்க கையில வேணும்னா நேரா கான்ஃபிகர் டாப்க்கு போயிடுங்க. ஏன்னா அங்கதான் உங்க ஜிபிடியோட மூளையை நீங்களே டிசைன் பண்ண போறீங்க. இந்த கான்ஃபிகர் டாப் தான் உங்க கமாண்ட் சென்டர். இங்க தான் உங்க ஜிபிடிக்கு நீங்க பேர் வைப்பீங்க, அது எப்படி நடந்துக்கணும்னு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கு தேவையான நாலேஜ் ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுவீங்க. எல்லா முக்கியமான வேலையும் இங்க தான் நடக்கும். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம். அந்த மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அந்த ப்ராம்ப்டை எப்படி சூப்பரா எழுதுறது? இதுக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. நம்ம ஆத்தர் அதுக்கு இன்ஃபியூஸ்னு ஒரு சிம்பிளான பேர் வச்சிருக்கார். இன்ஃபியூஸ்ங்கிறது வெறும் ஒரு அக்ரோனிம் மட்டும் இல்ல. இது உங்க ஜிபிடிக்கு ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர், ஒரு பர்சனாலிட்டி, அப்புறம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிற தன்மையை கொடுக்குது. இதனால உங்க ஜிபிடி ஒரு சாதாரண அசிஸ்டண்டா இல்லாம ஒரு உண்மையான எக்ஸ்பர்ட்டா மாறுது. சரி, இந்த ஒவ்வொரு எழுத்தும் என்ன சொல்லுதுன்னு இப்ப ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஐ, அதாவது ஐடென்டிட்டி, அடையாளம். உங்க ஜிபிடி யாரு அதை முதல்ல முடிவு பண்ணணும். அது ஒரு எக்ஸ்பர்ட் புரோகிராமரா இருக்கணுமா, இல்ல ஒரு சப்போர்ட்டிவான லைஃப் கோச்சா இருக்கணுமா? இந்த அடையாளம் தான் அது கொடுக்க போற எல்லா பதில்களுக்கும் பேஸா இருக்க போகுது. அடுத்தது என், நேவிகேஷன் ரூல்ஸ், அதாவது வழி நடத்துறதுக்கான விதிகள். யூசர்ஸ் கூட எப்படி பேசணும், முக்கியமா நீங்க அப்லோட் பண்ண நாலேஜ் ஃபைல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு இதுக்கு நீங்க தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். இல்லனா என்ன ஆகும் தெரியுமா, அந்த முக்கியமான தகவலை அது தப்பான நேரத்துல சொல்லும், இல்லனா சுத்தமா கண்டுக்காமே விட்டுடும். மூணாவதா ஃப்ளோ அண்ட் பர்சனாலிட்டி, அதாவது அதோட பேச்சு முறையும் குணமும். உங்க ஜிபிடியோட டோன் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஃபார்மலா, டெக்னிக்கலா பேசணுமா, இல்ல ஃப்ரெண்ட்லியா, மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசணுமா? இதுதான் அந்த சாட்டை ஒரு ரோபோ பேசுற மாதிரி இல்லாம ஒரு மனுஷன் பேசுற மாதிரி இயல்பா மாத்தும். நாலாவதா யூசர் கைடன்ஸ், அதாவது யூசருக்கு வழிகாட்டுறது. இது சும்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும் இல்ல, ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டான கேள்விகளை கேட்டு யூசரை அவங்க கோல் நோக்கி ஒரு முறையா வழிநடத்தணும். அப்பதான் அது ஒரு கேள்வி பதில் மிஷனா இல்லாம ஒரு கன்சல்டன்ட் மாதிரி செயல்படும். அஞ்சாவதா சிக்னல்ஸ் அண்ட் அடாப்டேஷன், அதாவது சிக்னல்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது. இது ரொம்ப முக்கியம். இது உங்க ஜிபிடிக்கு சூழ்நிலையை புரிஞ்சுக்க கத்துக் கொடுக்கற மாதிரி. உதாரணத்துக்கு, ஒரு யூசர் குழப்பமா இருக்காங்கன்னு அதுக்கு தெரிஞ்சா உடனே அது தன்னோட பேச்சை சிம்பிள் ஆக்கி வேற சில உதாரணங்களோட விளக்கணும். இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான அசிஸ்டன்ட்டுக்கு அழகு. கடைசியா எண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இறுதி அறிவுறுத்தல்கள். இதெல்லாம் உங்க ஜிபிடி எப்பவுமே மீறக்கூடாத ஹார்ட் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்காரணத்துக்கு கொண்டும் மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது அல்லது லீகல் அட்வைஸ்லாம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றது. இது உங்க ஜிபிடியை சேஃபா அதோட எல்லைக்குள்ள வச்சுக்க உதவும். ஓகே, இப்போ இன்ஃபியூஸ் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ உங்க ஜிபிடியை ஒரு நல்ல லெவல்ல இருந்து ஒரு கிரேட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸை பார்க்கலாம். நாலேஜ் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சும்மா டேட்டாவை அதில் கொட்டானீங்க, அது வேஸ்ட். அதுக்கு பதிலா நீங்க எப்படிப்பட்ட அவுட்புட் எதிர்பார்க்குறீங்களோ அதோட நல்ல குவாலிட்டியான உதாரணங்களை கொடுங்க. அதுதான் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்க அதுக்கு வழிகாட்டும். இப்ப நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக், உங்க ஜிபிடிக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் கத்துக் கொடுக்கறது. அதாவது சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்க நாலேஜ் ஃபைல்ல சில குறிப்பிட்ட யூசர் சிக்னல்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணணும். உதாரணத்துக்கு, ஒரு யூசர் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அது ஒரு சிக்னல். அப்போ அந்த சிக்னலுக்கு ஜிபிடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நீங்க துல்லியமா சொல்லிடணும். இது ரொம்ப அடாப்டிவான, கிட்டத்தட்ட எமோஷனலா இன்டெலிஜென்ட்டான ஒரு அனுபவத்தை உருவாக்கும்.
இந்த டெக்னிக்கோட பவர் நிஜத்துலயும் தெரியுது. இதை யூஸ் பண்ண ஒரு யூசர் ரோல் பிளேயிங் கேம்ல இந்த ஏஐ அந்த கேமோட ஃபீல கெடுக்காம என்ன நல்லா புரிஞ்சுக்குதுன்னு சொல்லியிருக்கார். வாவ், இதுதானே நமக்கு வேணும். ஓகே, உங்க ஜிபிடிய நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அதோட வேலை முடியல. இங்க தான் முக்கியமான கட்டமே வருது. டெஸ்ட் பண்ணி மாத்தி இன்னும் பெட்டர் ஆக்குறது. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண ஜென்ரிக்கான ஜிபிடிக்கும் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லான ஒரு ஜிபிடிக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் இந்த மாதிரி யோசிச்சு டிசைன் பண்றது தான். தொடர்ந்து டெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுட்டே இருந்தாதான் ஒரு சிம்பிள் டூலை ஒரு பவர்ஃபுல் அசிஸ்டண்டா மாத்த முடியும். இப்போ ஒரு பிகினர்ல இருந்து ஒரு மாஸ்டர் பில்டரா ஆகிறதுக்கான முழு ஃப்ரேம் ஒர்க்கும் உங்க கையில இருக்கு. இப்ப கேள்வி இதுதான், இந்த நாலேஜை வச்சு நீங்க முதல்ல தீர்க்க போற பிரச்சனை என்ன?